2 வீடு வந்து சேலுக்கு இருந்துச்சு. அண்ட் அதே ஸ்ட்ரீட்டில் ஆல்ரெடி ஃபேமிலிஸும் இருக்காங்க. இங்கே இருக்க வீடுங்க எல்லாமே ஒரே டிசைனில் தான் கட்டியிருக்காங்க. பட் டைல்ஸ் மட்டும் பேட்டர்ன்ஸ் மாறுது. அண்ட் இந்த வீடுங்க வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கட்டியிருக்காங்க. பட் பிளாட் வந்து சவுத் ஃபேஸிங். தாராளமாக 2 கார் நிற்கிற அளவுக்கு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போன உடனே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஹால் இருக்குங்க. ஹால்லேருந்து வெளியே கார் பார்க்கிங் பார்க்குற மாதிரி விண்டோஸ் அண்ட் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெட்ரூம். இது வந்து கொஞ்சம் சின்ன பெட்ரூமுங்க. 10க்கு 10ன்னு நான் நினைக்கிறேங்க, சரியாக தெரியல. ஸ்டோரேஜுக்கு இடம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் விண்டோஸும் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால பிரைட்னஸ் நல்லாவே இருக்குது. பாத்ரூமும் ரொம்ப சின்னதாக இல்லாமல் ஒரு அளவுக்கு ஸ்பேசியஸாக தாங்க இருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் ஹைட்டாகவும் இருந்துச்சு. ரூமோட டோர்ஸ் அண்ட் பாத்ரூமோட டோர்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சுங்க. ரொம்ப குவாலிட்டியாகவும் தெரிஞ்சுது. ஹால் கொஞ்சம் நீளமாகவே இருந்துச்சு. ஹாலில் இருந்து பூஜா ரூம், பெட்ரூம் அண்ட் கிச்சன் எல்லாமே ஆக்சசபிளாக இருக்குங்க. கிச்சன்லேயே ஒரு ஸ்டோர் ரூமுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. கிச்சன் கொஞ்சம் லென்த்தியாக நல்ல ஸ்பேசியஸாகவே இருந்துச்சுங்க. அண்ட் இங்கேயும் ஸ்டோரேஜுக்கு மேலே செல்ஃப் கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் நல்லாவே இருக்குது. சன்லைட் நல்ல விசிபிலிட்டி இருக்குங்க. இங்கே நம்ம ஸ்டோர் ரூம் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பூஜா ரூம் செட் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்பேசியஸாகவே இருந்துச்சு. அண்டு நம்ம இப்போ பார்க்குறது மாஸ்டர் பெட்ரூம். பெரிய விண்டோ வித் செல்ஃப் இருக்குது. நல்ல நீளமான ரூமுங்க. ஸோ நல்ல ஸ்பேசியஸாகவும் இருந்துச்சு. இந்த வீடு மொத்தம் 3.5 சென்ட்டுங்க. பின்னாடி படிக்கட்டு இருந்துச்சு. வீட்டை சுற்றியும் நம்ம நடந்து போகிற அளவுக்கு இடம் விட்டு கட்டியிருக்காங்க. இந்த வீடு ஈஸ்ட் ஃபேஸிங்க. நம்ம அடுத்த வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம முன்னாடி பார்த்த வீடு பார்த்திங்கன்னா 3.5 சென்ட்டு 60 லட்சம் ரூபா சொன்னாங்க. இது வந்து 2.5 சென்ட்டு 50 லட்சங்க. உள்ளே போய் ஒரு விசிட் பார்க்கலாம். இங்கே ஒரு சின்ன போர்ட்டிகோ அண்ட் ஒரு சின்ன ஹால். இந்த வீட்டில் என்னென்னா முன்னாடியே படிக்கட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம இங்கேருந்து மேலே போனால் ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 2 BHK டியூப்ளெக்ஸ் மாடலில் கட்டியிருக்காங்க. இங்கே எல்லாமே ரொம்ப சின்ன சின்னதாக இருந்துச்சுங்க. பெட்ரூம் கொஞ்சம் குட்டி தான். அண்ட் பாத்ரூம்லேயும் நம்ம ஸ்டெப்ஸ் போகிற அந்த ஸ்லாப் அது இருந்துச்சு. இந்த வீடு ரொம்ப காம்பேக்டாக கட்டியிருக்காங்க. எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுத்து கட்டியிருக்காங்க. கிச்சனும் ரொம்ப நீட்டாக